ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேச்சர் உதயம் அக்ரோடெக் மூலியமாக கொடுத்துருக்கோம் உயர் ரக பர்மா தேக்கு கன்று வளர்ச்சியினை தான் பார்க்க போகிறோம். இது இருக்கக்கூடிய மாதிரி தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சலூர் வட்டம் பாலையூர் என்கிற கிராமத்தில் நமது விவசாயி ராஜீவ்காந்தி என்பவர் நடவு செய்துள்ளார். இது நடவு செய்து 10 மாதங்கள் ஆகிறது. 10 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒவ்வொரு கன்றும் 20லேருந்து 25 அடி உயரங்களுக்கு வளர்ந்துருக்கிறது. இது கேப் 10 அடிக்கு ஒரு ஸ்பேஸிங் நடவு பண்ணியிருக்காங்க. நல்ல வளர்ச்சி. அதாவது 10 மாதத்தில் 25 அடி ஹைட்டு போகுமா அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. விவசாயம் நம்பவே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு வருஷத்தில் 25 அடி உயரம் போகும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த அளவுக்கு போகுமான்னு ஒரு சந்தேகத்தில் தான் வச்சாங்க. இப்போ வளர்ந்துருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல, நல்ல வளர்ச்சியில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ 1 ஏக்கருக்கு மட்டும் 500 தேக்கு கன்றுகள் நடவு செஞ்சுருக்காரு. இதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் 2 ஏக்கர் நடவு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தேக்கு பார்த்திங்கன்னா இப்போ சைஸ் பருமனும் பார்த்திங்கன்னா நல்லா கனமும் கைப்பிடிக்கக்கூடிய சைஸுக்கு கனம் வந்திருக்கு. ஒரு இலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1/2 அடிக்கு மேலே நீளமாக கனவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா கிடுகிடுன்னு ஒரு வருஷத்தில் 30 அடி ஹைட்டு போகக்கூடிய மரம் இது பாருங்கள். அதாவது ஒரு தேக்கு மரம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 வருஷத்தில் நீங்கள் அறுவடை பண்ணலாம். இப்போ தேக்குக்கு மட்டும் கிடையாது, தேக்குக்கு இடையில் ஊடு பயிராக சவுக்கு நடவு பயிரிட்டிருக்காரு. அது 10 அடிக்கு ஒரு தேக்கு அப்படின்னா நடுப்புற 5 அடியில் சவுக்கு கன்று நடவு பண்ணியிருக்காங்க. சவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துலேயே அறுவடை ஆகிரும். அது மூலியமாக ஒரு இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. தேக்குங்கிறது 12 வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேக்கு அடி கணக்கில் ஸ்கொயர் ஃபுட்டு கணக்கில் விற்கலாம். ஒரு அடி குறைஞ்சது 2500லேருந்து 3500 வரைக்கும் போகுதுங்க. அதே வருமா தேக்கலாம் 4000 5000 வரைக்கும் போகுது. நம்ம அவ்வளோ ரேட்டுக்கு கூட கொடுக்க தேவையில்ல. ஒரு மரம் ஒன்று ஒரு அடி 2000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட போதும். 10 அடி இருந்தால் கூட நம்ம 10 அடி இருந்தால் கூட 20,000த்துக்கு கொடுக்கலாம். இது 20 அடி இருந்தால் 40,000 ரூபாய்க்கு போகும். இல்லை ரொம்ப லோ பட்ஜெட்டாக ஒரு அடி 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தா கூட இன்றைய மதிப்புக்கு 25 அடி இருக்குது. 20 அடி இருந்தால் கூட 20,000 ரூபா ஒரு மரம் ஒன்று கிடைக்கும். 20,000 ரூபாங்கும்போது ஒரு ஏக்கருக்கு 500 கன்று நடவு பண்ணியிருக்காங்க. இப்போ 10 மரம்னு வச்சா கூட ஒரு விவசாயிக்கு 2 லட்ச ரூபா வருமானம் கிடைக்கும். இப்போ 100 மரங்கும்போது 20 லட்ச ரூபா கிடைக்குங்க. 500 மரங்கிறப்ப 2 10 குறைஞ்சது 1 கோடியிலேருந்து 1.25 கோடி 1.5 கோடி ரூபா வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மரம் குறைஞ்சது 12 வருஷத்துலேருந்து 15 வருஷத்தில் அறுவடைக்கு தயாராகிடும். சாதாரண மரங்கள்லாம் 30 வருஷம் வரைக்கும் வரும். இது குயிக்காக வளர்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள், பருமனை பாருங்கள். இவ்வளோ பருமன் வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கக்கூடியது பாருங்கள். மரம் எல்லாமே நல்லா நேராக போகக்கூடியது. 10 அடிக்கு ஒரு ஸ்பேஸிங் வச்சாங்கன்னா ஓரத்தில் ஃபுல்லாகவே வந்திருக்கு. அதனால் குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு மரத்தை மினிமம் நம்ம 20,000த்துக்கு கொடுத்தா கூட இன்றைக்கி 1 கோடி ரூபா ஒரு 12 வருஷத்தில் விவசாயிகள் பயனடையலாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை அதிகமாகிருச்சு. தண்ணி பற்றாக்குறை இருக்குது விவசாயிகளுக்கு. அதே மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு விலை கம்மியாக தான் போகுது. அப்போ எதிர்கால தேவைக்கு நமக்கு எதை வச்சு டெவலப் பண்ணலான்னா இந்த மாதிரி மரங்கள் பயிரிட்டு நாம் பயனடையலாம். குறுகிய காலத்தில் அதிக வருமானம் பெறத்துக்கு இது மாதிரி கன்றுகள் நடவு செய்து வளர்ச்சி அடையலாம். விவசாயிகள் நல்ல முறையில் தேர்வு செய்து கன்றுகளை நடவு செஞ்சு நல்ல பயனடையுங்க. நம்ம அலுவலகத்து மூலியமாக கன்றுகள் ஃபுல்லாக தேர்வு பண்ணி உயர் ரக தேக்கு கன்றுகள்
மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, செம்மரம் அனைத்து வகையான கன்றுகளும் கொடுத்துக்கிட்ருக்கோம். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. தேவையான விவசாயிகள் காண்டாக்ட் செய்து நல்ல முறையில் பயனடையணுங்க என்ன சொல்கிறோம். இதுக்கு எப்படி நடணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற அனைத்து இதுவும் நம்ம நேரில் பார்வையிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு வரோம். ஒரு வருடம் வரைக்குமே ஆலோசனை கொடுத்து பராமரித்து கொடுத்துட்ருக்குங்க. வணக்கம், நன்றி.